தூத்துக்குடியில் உள்ள கோரம்பள்ளம் குளத்தின் மதகு உடைந்து 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். கோரம்பள்ளம் குளத்தில் மதகு உடைஞ்சதால ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறித்து சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் அருகே உள்ள இந்த கோரம்பள்ளம் குளமானது நேற்றைய தினம் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக அந்த 21 மதகுகள் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அதிலிருந்து வெளியேறும் 1000க்கும் மேற்பட்ட அந்த கனஅடி நீரானது தற்பொழுது மரவன் மடம், கோரம்பள்ளம், ராஜீவ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளிட்ட இந்த பகுதிகள் முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள அந்த பகுதி மக்களை காப்பாற்றுவதற்காக தற்பொழுது தூத்துக்குடி மாவட்ட வருவாய்த்துறையினர், தீயணைப்பு துறையினர், மீட்பு குழுவினர் மற்றும் கடலோர காவல் மற்றும் இப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை 4 மணி முதல் இந்த பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முற்றிலுமாக குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்க இந்த பகுதியானது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த துறைமுக அந்த சாலை, இந்த முக்கியமான இந்த புறவழி சாலையில் தற்பொழுது போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள தண்ணீரானது இந்த பகுதி முழுவதும், அதாவது நான் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட இந்த மரவன் மடம், புதுக்கோட்டை ஆகிய இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் இந்த கோரம்பள்ளம், மரவநகர், ராஜீவ்நகர் உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கு அடுத்த அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு தவித்து வரும் மக்களை மீட்கும் பணியில் தற்பொழுது தீயணைப்பு துறையினர், கடலோர காவல்படையினரும் இணைந்து தற்பொழுது அந்த மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் மற்றும் கடலோர காவல்படை உள்ளிட்ட ஏராளமானோர் தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜலட்சுமி, தற்போது இந்த மீட்கப்பட்ட மக்கள் எங்கு தங்க வச்சிருக்காங்க சுடலைக்குமார்? அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு செய்யப்படும் நிவாரண பணிகளை குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது தற்போது வரை மக்கள் எங்கெங்கு தற்பொழுது இந்த மழையின் இந்த வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டு உள்ளே அவர்கள் அந்த பாதிப்புக்குள்ளாக என்பது குறித்து இன்னும் முழு விவரம் தெரியவில்லை. மீட்கப்பட்ட பகுதி மக்கள் தற்பொழுது கோரம்பள்ளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இங்குள்ள ITI பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதோ இந்த மழை வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நம்மோட இணைந்திருக்கிறார். சார், சொல்லுங்க, எத்தனை மணிலேருந்து இந்த வெள்ளம் வந்திருக்கு? எந்த அளவுக்கு இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு? 9 மணிலேருந்து வந்துகிட்டு இருக்கு சார். ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்கு. உங்கள் எல்லாம் ஓட ஃபுல்லுமே தத்தி போயிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி எந்த மாதிரி மாட்டிருந்தீங்க? இப்போ உங்களை யார் காப்பாற்றினாங்க? இந்த போட்டு வச்சு தான் இப்போ காப்பாற்றிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் சொல்லுங்கம்மா, அதான் இந்த சைடில் எந்தெந்த பகுதிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, வெள்ள நீர் சூழ்ந்துருக்கு? உள்ள ஃபுல்லாக தண்ணி தான், ஊரே ஃபுல்லாக தான், ஊர் ஃபுல்லாக தண்ணி தான் சார். இப்போ தான் வெளியே வரவே முடிஞ்சுது எங்களால், ஃபுல்லாக இது பண்ண முடியல. அதாவது காலை முதல் இப்பகுதியில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதோ பார்க்கலாம், நாம் நின்று கொண்டிருக்க இந்த பகுதி தான் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த முக்கியமான சாலை. இந்த பகுதியில் இந்த 4 வழி சாலை முழுவதுமே இந்த பகுதியில் கிராமத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த தண்ணீரை மற்றொரு பக்கம் வடிவே செய்வதற்காக தற்பொழுது இந்த 4 நாற்கரை சாலை முழுவதுமே JCB இயந்திரம் மூலம் வெட்டிவிடப்பட்டு இந்த தண்ணீரை வடிகட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முற்றிலுமாக அதாவது இதுவரை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ள என்று முழு விபரமே இதுவரை தெரிய முடியாத அளவுக்கு அந்த உள்பகுதிக்கு, கிராமத்தில் மற்றும் அந்த ஊர் உள்பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு அளவுக்கு இந்த வெள்ள நீரானது இந்த பகுதியில் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக தொடர்ந்து மீட்பு பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. இது முடிந்த பின்னரே நிவாரண பணிகள் குறித்து எதுவும் தெரிய வரும் என்று தெரியப்படுகிறது. ராஜலட்சுமி, சுடலைக்குமார், இப்ப தற்போது அதிகாரிகள் யாரெல்லாம் அந்த இடத்திற்கு பார்வையிட வந்திருக்காங்க? இதோ பார்க்கலாம், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் கடலோர காவல்படையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுமே தற்பொழுது மரவன்படம் பகுதியில் தான் தற்பொழுது இன்று காலை முதல் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்கும் பணியும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதோ அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் திருநெல்வேலியில் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே KTC நகர் என்ற பகுதியிலேயே தற்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி புதுக்கோட்டை அந்த பகுதியிலும் தொடர்ந்து அதாவது இங்கு வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இதோ அந்த வெள்ள நீர் பகுதியிலே மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் பார்வையிட்டு அவரிடம் கேட்கலாம். சார், வணக்கம் சார். காலையிலிருந்து எப்போ இருந்து இந்த மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு? எத்தனை பேர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? இதில் அனைத்து வருவாய்த்துறை, காவல்துறைகள், மீன்வளத்துறை மற்றும் இந்தியன் கோஸ்ட் கார்டு, ஃபயர் சர்வீஸ் அனைவரும் ஈடுபட்டிருக்கார்கள். காலை 5:30 மணியில் துவங்கியது. இன்றைக்கு மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கூட்டி சென்று கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்து அளவிற்கும் இப்போது பார்த்தா ஒரு 1.5 அடி குறைஞ்சிருக்கிறது. நம்முடைய கோரம்பள்ளம் கண்மாயிலிருந்து 23,000 கியூசெக்ஸ் தண்ணீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் இது குறைந்துவிடும் நினைக்கிறேன். குறைந்து விட்ட பின் அவளை மீட்டு நாங்கள் பாதுகாப்பாக எடுத்து செல்வோம். எந்த பிரச்சனையும் இல்லை சார். இதுவரைக்கும் எவ்வளோ பேர் மீட்டிருக்காங்க? இன்னும் எவ்வளோ பேர் உள்ள தவிச்சிட்டு இருக்காங்க? இதில் மீட்கும் பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? மீட்புள்ள 3 துறை, நீங்கள் கண்ணில் பார்த்துருப்பீங்க, 3 துறையில் ஈடுபட்டிருக்கார்கள். அந்த மீட்பு பொருளை நம்ம இங்கே மட்டும் இல்லை, 10 கிராமங்களுக்கு அங்கே மீட்கப்பட்டவங்களை
இங்கே இருக்க ரிலீஃப் முகாமுக்கு கூட்டு சென்றோம். அங்கே உணவு வழங்குகிறோம். இங்கே உள்ளே இருக்கவங்க மக்களுக்கும் உணவுகள் ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம். இப்போ உணவு வந்து கொண்டு இருக்கிறது. தண்ணீர் குறைந்தோட்டுமே பாதுகாப்பாக மீட்டு விடலாம் கஷ்டம். ராஜலட்சுமி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கூறிய அந்த கருத்துக்களை கேட்டிருப்போம். இங்கு அதாவது மீட்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருமே பாதுகாப்பாக ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சுமார் 6 அடிக்கும் சுமார் 10 அடிக்கும் மேலாக இருக்கப்பட்ட அந்த பகுதிகளில் சூழ்ந்தப்பட்டுள்ள தண்ணீரானது தற்பொழுது ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த வெள்ள நீரை வடிகட்டும் பணியில் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இங்கிருந்து மீட்கப்படும் மக்கள் அனைவருமே தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த தண்ணீர் கொஞ்சம் சிறிதளவு குறைந்த பின்னர் உள்பகுதிக்கு சென்று அங்கு தற்பொழுது இந்த வெள்ள நீரால் தவிக்கப்பட்டு வரும் மக்களை தொடர்ந்து படகுகளின் மூலம் தீயணைப்பு துறையினரும் வருவாய்த்துறையினரும் மீட்பு குழுவினரும் கடலோர காவல்படையும் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ராஜலட்சுமி. சுடலைக்குமார், தற்போது நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதுக்கு மாற்று பாதை எதுவும் அமைக்கப்பட்டிருக்கா? இதோ இந்த சாலை தான் இந்த தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய இந்த சாலை. இந்த பகுதியானது அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பிருந்து இந்த கோரம்பள்ளம் புதுக்கோட்டை வரையிலான இந்த சாலை முழுவதுமே தற்பொழுது இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றுப்பாதை என்று பார்த்தோமானால் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூரில் இருந்து தான் திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் தற்போது வரை நிலை வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் காலை சுமார் 8 மணி முதலே போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மாற்றுப்பாதையை பொறுத்தவரை இதுவரை எந்தவித ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. ராஜலட்சுமி. சுடலைக்குமார், தற்போது பாத்தீங்கன்னா போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதற்கு மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம வியாபாரிகள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க? இந்த சாலையானது நான் முன்னதாக கூறியபடியே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு சொல்லக்கூடிய இந்த சாலை முக்கியமான ஒரு சாலையாக கருதப்படுகிறது. திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு தினமும் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலிக்கும் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கும் பல்வேறு பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் கல்லூரி மாணவர்கள் தினமும் சென்று வருகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக முற்றிலுமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இயற்கையின் சூழல் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்னும் அதாவது இன்று மாலைக்குள் இந்த பாதையில் போக்குவரத்து சீர் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. சுடலைக்குமார், இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் வடிகிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எடுக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த தங்க வைக்கிற மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக இதோ பார்க்கலாம். சுமார் நான் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி மரவன்படம் என்ற அந்த பகுதி. இந்த பகுதி மட்டுமின்றி அருகிலுள்ள கோரம்பள்ளம், அந்தோணியார்புரம், அருகிலுள்ள புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் மீட்கப்பட்டு தொடர்ந்து தற்பொழுது வரை நாம் பார்க்கலாம் படகுகளில் தீயணைப்பு துறையினர், மீட்பு குழுவினர், கடலோர காவல்படையினர் அவர்களை மீட்டு அருகில் உள்ள அந்த திருமண மண்டபத்தில் தங்க வைத்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அதாவது இந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவர் நம்மோட இருந்துட்டா சார், சொல்லுங்க எவ்வளவு இந்த தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? இந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? எந்தெந்த கிராமங்கள்ல அந்த தண்ணீர் சூழ்ந்து? மரவன்மடம், அந்தோணியார்புரம், கோரம்பலம், இதில் இருந்து தூத்துக்குடி போகிற உள்ள அவ்வளோ வழியிலையும் உள்ள எல்லா ஊருமே தண்ணியில் மூழ்கிட்டு தான் இருக்குது. இங்கே யாருமே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, மாடியில் தான் இருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அது ஒரு 10% பேர் தான் கொடுத்துருக்க முடியும். அதுக்கு மேலே சாப்பாடு வரல. ஒரு 800 குடும்பமாவது உள்ளே இருக்கும். எல்லாருமே மொட்டை மாடியில் தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே யாராலையும் இருக்க முடியல. சார், நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு? மாவட்ட நிர்வாக சார்பில் உங்களுக்கு என்னென்ன உதவிகளை செஞ்சு? மீட்பு பணிக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் வெள்ளம் அதிகமாக இருக்கிறனால அவங்கள மீட்பு பணிக்கு உள்ளே போக முடியல. அதனால எல்லாரும் வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க. தண்ணி வடிஞ்ச பிறகு தான் உள்ளே போக முடியும். ஒரு 800 குடும்பங்கள் உள்ளே இருக்குது. சாப்பாடு ஒரு 25 பேக் சாப்பாடு தான் உள்ளே போயிருக்கு. வேற யாருக்கும் சாப்பாடு உள்ளே போகல. எல்லாரும் மொட்டை மாடியில் தங்கியிருக்காங்க. வெளியே நிற்கிற ஆட்களுக்கும் உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை. தொடர்பு இல்லாதனால என்ன நிலவரம் என்னதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பாடு இப்போ உள்ளே போகிறதுக்கு இன்ஜின் பொருத்தப்பட்ட ஃபைபர் போட்டுகள் வந்தால், இது கடற்கரை ஏரியா அப்படிங்கிறதுல ஃபைபர் போட் நிறையா இருக்குது. மீனவர் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து ஃபைபர் போட்டு வாங்கிட்டு வந்தால் உள்ளே போகலாம் ஈஸியாக. இந்த இடத்துக்கு மட்டும் டெம்பரவரியாக ஒரு கிரெயின் பூம் வச்சு அந்த மக்களை இந்த சைடு கொண்டு வந்தாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இன்னும் மழை எப்படி இருக்கும் என்ன வரும்னு தெரியல. அப்படிங்கிறதுல மக்களை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்குது. 800 குடும்பம் உள்ளே இருக்குது. இது வரைக்கும் 25 பேர் கூட வெளியே வரல. 12 பேர் தான் மொத்தமே வெளியே இது வரைக்கும் வந்திருக்காங்க. மித்த ஆட்கள் எல்லாரும் அவரோட வீட்டுடைய மாடிகளில் தான் தங்கியிருக்காங்க. மாடிகளில் வந்து தண்ணி போக்கு அதிகமாக இருக்கிறனால கீழே உள்ள வீடு பவுண்டேஷன் விரிஞ்சிச்சுன்னா மக்கள் கீழே போகிறதுக்கு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி 10-25 கிராமம் பூரா இதே ப்ராப்ளம் இருக்கிறனால அங்கங்கே ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால இங்கே மீட்பு பணி கம்மியாக தான் இருக்குது. அங்கே என்ன மீட் பண்ணி இருக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் இங்கே வந்து 800 குடும்பங்கள் உள்ளே இருக்கிறதுனால இங்கே இன்னும் அதிகமான ஆட்கள் வர வச்சு பார்க்கணும். பார்த்தா தான் உள்ளே இருக்கிற ஆட்களை ரெக்கவர் பண்ண முடியும். ராஜலட்சுமி, பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். நாம் நின்று கொண்டிருக்க இந்த பகுதியில் தொடர்ந்து வெள்ள நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் மட்டுமின்றி இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கிறது. உள்ளிருந்து அதாவது பாதி அளவு மக்கள் இப்போது மீட்கப்பட்டுள்ளனர். அதிக அளவில் மக்கள் தற்பொழுது வீடுகளின் மாடிகளில் தவித்து வருவதாகவும் அவர்களை அங்கிருந்து மீட்பதற்கு கூடுதல் அதிகாரிகள் இங்கு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். ஏனென்றால் மழை தற்பொழுது இல்லாதன் காரணமாக இந்த நேரத்தில் மழை அடுத்தது வருவதற்கு முன்பதாகவே இங்கிருந்து மீட்பு பணிகளை அதிகரிக்கப்பட்டு உள்ளிருக்கிற மக்களை விரைவாக
விரைவாக மீட்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ராஜலட்சுமி.